கைஸ், நம்ம சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு மேஜரான ட்ராபேக் அல்லது ஒரு மேஜரான ஒரு விவாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா விமன் எம்பவர்மெண்ட் அண்ட் விமன்ஸ் ரைட்ஸ். நம்ம விமன்ஸ் ரைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மென் அண்ட் விமன் ஆர் ஈக்குவல். மென்னுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவலாக விமனும் வந்து வேலைக்கு போகணும், சொசைட்டியில் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்றதான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பட் இந்த விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்றது இந்த ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஒரு 100 இயர் தான் வந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன்ஷியண்டாகவே நம்ம தமிழ் கல்ச்சரில் விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்றது நம்மளோட ஹிஸ்ட்ரியும் நம்மளுடைய ரூட்ஸில் வந்து நல்ல பாஞ்சிட்டு இருக்க ஒரு விஷயம். என்னன்னு கேட்டிங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நிறைய பேசுவோம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயிலை பற்றியோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்ட மன்னர்களை பற்றி பேசுகிற நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த கண்ணகியை பற்றியோ மாதவியை பற்றியோ இல்லை 18ஆம் நூற்றாண்டில் அதாவது சுதந்திரத்துக்காக போராடின வேலுநாச்சியாரை பற்றி நம்ம பேச மறந்துடும். இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விமன் எம்பவர்மெண்ட்ஸுக்கு அவங்கவுங்க போட்ட ஒரு சீட்ஸ் தான். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே, அதாவது இப்போதைய காலத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு கவர்மெண்ட் கிட்டேயோ இல்லை ஒரு மொனார்கி ராஜா கிட்டேயோ இல்லை நமக்கு மேலே இருக்கக்கூடிய அஃபீஷியல் கிட்ட நம்ம தைரியமாக பேசவே பயப்படுற காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பாண்டிய மன்னன் கிட்ட தைரியமாக ஒரு லேடியாக ஒரு விமனாக போய் அவங்க ஹஸ்பண்டுக்கு, அதாவது கோவலன் அவங்க ஹஸ்பண்டுக்கு நடந்த ஒரு அநீதியை வந்து போர் கொடுத்து நேராக ஒரு தனி சிங்கிள் விமனாக போய் போராடுற அளவுக்கு ஒருத்தங்களுக்கு தைரியம் இருக்குது அப்படின்னா அது எந்த அளவுக்கு அவங்க அந்த விமன் வந்து எம்பவர்டாக இருக்காங்கன்னு நம்ம யோசிக்கணும். பாண்டிய மன்னர் காலத்தில், அதாவது 2000